Hey guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனல்ல டிராவல், vlog, குக்கிங், crochet இந்த 4 கேட்டகரிஸ்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தா ஹாய் ஹலோ எல்லாருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்நாக்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக நம்ம மாற்ற போகிறோம். அப்படி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகாய் பஜ்ஜி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோடு நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 8லேருந்து 9 மிளகாய் பஜ்ஜி நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் டைரெக்டாகவே பஜ்ஜி மாவு வச்சுருக்கேன். நான் எப்போ பஜ்ஜி மாவு போட்டாலும் அதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், உப்பு இது ரெண்டுமே நான் எப்போவுமே சேர்த்துருப்பேன். சப்போஸ் உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கடல மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பன்னீர் எடுத்துருக்கேன். நான் பன்னீர் ஃபுல்லாக போட போகிறதுல தேவையான அளவு மட்டும் எடுத்துக்க போகிறேன். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஜீரகம் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு போல் பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சமாக, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஃபுல்லாக ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் போட வேண்டாம். அவ்வளவுதான் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி கோடு போட்டுக்கோங்க. அது வழியாக உள்ளார இருக்கிற மிளகாயோட விதையை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா மிளகாயிலேருந்தும் நம்ம விதையை எடுத்துடலாம். இப்போது எல்லா மிளகாயிலேருந்து நம்ம விதை எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது மசாலா செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் மேஷர் வச்சுருந்தா மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு துருவி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம பன்னீரையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்க போகிறோம். நான் உருளைக்கிழங்குல பாதி அளவு தான் இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் ஓகே அப்படின்னா சமமாகவே போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு துருவினதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கோ அதே அளவுக்கு பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகம் போட்டு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறமேட்டு ஆனியன் பச்சை மிளகா ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, பன்னீர் இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே நம்ம இதை கலந்து விட போகிறோம். இப்போது நம்ம மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமேட்டு கரம் மசாலா, பெப்பர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. இதில் போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம லைட்டாக கலரை விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆடினதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்க்குள்ளார இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளார வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா 5 நிமிஷத்தில் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மிளகாயிலும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்லா மிளகாயிலையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம பஜ்ஜி மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பஜ்ஜி மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலை உள்ளார விட்டு எடுத்தால் இந்த மாதிரி நம்ம விரல் ஃபுல்லாகவே கோட் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃப்டு மிளகாயை பஜ்ஜி மாவில் துவைச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.